ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் நிமலன் மித்ரன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பர்த்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய டைம் இந்த யூடியூப்லாம் நமக்கு செட் ஆகுமா, நம்ம விட்டுட்டு போயிடலாம் அப்படிலாம் நினச்சிருக்கேன். பட் அந்த டைம் எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ் தாங்க வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பர்த்டே மார்னிங். இன்றைக்கி என்னென்ன ரொட்டீன் பண்ண போகிறோம்னு தெரியல. இன்றைக்கி தான் போய் சமைக்கணும், பசங்களை ரெடி பண்ணணும், எல்லாமே பண்ணணும். கோவிலுக்கு போகிற பிளான் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறோன்ட்டு. ஃபுல் விலாக் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாய். எனக்கு விஷ் பண்ணணுன்னா உண்மையாக விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி பர்த்டே மை மாம். தேங்க்யூ தேங்க்யூ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இதோ இப்போ 2 மினிட்ஸில் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். பசங்களுக்கு இதை கொடுத்துட்டு குளிக்க போனோன்னா சரியாக இருக்கும். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்து நம்மளும் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. இதாங்க பர்த்டே கிஃப்ட் எனக்கு நானே வந்து பண்ணிக்கிட்டது. அதில் வந்து மெயினாக லேசினஸ் ஸ்கில்ஸ் ஆம்பிஷன் அப்படின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து முழுக்க முழுக்க எனக்கு பொருந்தும். வேலை இருக்கிற டைமில் மட்டும் பரபரப்பாக பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்தா நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. ஈவினிங் ஆகிடுது. என்னடி தங்க இது? ஓ, அம்மாவுக்கு பர்த்டே விஷஸா? ஃப்ளவர் கொடுக்குறீங்களா? தேங்க்யூ ஸோ மச் தங்கம். இதுவே எனக்கு பெரிய கிஃப்ட் மாதிரி தான். நம்ம கடைக்குட்டி மித்ரன் வந்து அதுக்குள்ளே எனக்கு பூவெல்லாம் வெளியிலேருந்து பறிச்சுட்டு வந்து கொடுத்தான். எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. அவனாக அவ்வளோ அழகாக வந்து கொடுத்ததே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அப்புறம் வந்து பாயசம் செய்யலான்னு சொல்லிட்டு மார்னிங் வேறு எதுவும் ஸ்வீட் டக்குன்னு செய்கிற முடியல. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பாயசம் செஞ்சிடலாம் அப்படின்னு ஆச்சி இன்ஸ்டன்ட் பாயசம் மிக்ஸ் போட்டு பாயசம் செஞ்சாச்சு. மித்ரன் குட்டிக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் குயிக்காகவும் செஞ்சாச்சு. சாமிக்கு இனிமேல் நீர் விளையாடிட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே ஒரு சின்னதாக கெட் ரெடி வித் மீ பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தாங்க கோவிலுக்கு. நாங்கள் இன்றைக்கி இங்கே மதுரையில் அழகர் கோவில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். போயிட்டு பழமுதிர் சோலையில் முருகரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. முன்னாடி ஏதோ தொங்கிட்டுலாம் இருக்கு. ஏய், அம்மா முன்னாடி செஞ்சு வச்ச பட்டர்ஃப்ளை அதெல்லாம் எடுத்து ஒட்டியிருக்கியா அழகா? நைஸ்டா. ஹாப்பி பர்த்டே மாம் அண்ட் ஹாப்பி நியூ இயர். நவ் மெரி கிறிஸ்மஸ். ஹேவ் அ நைஸ் டே. ஏ தேங்க்யூடா. நீ இதுதான் இன்றைக்கி பர்த்டே லுக்கு. வெரி மினிமல் லுக். சாரீ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி டைம்லேயே எடுத்துட்டேன், பர்த்டேக்கும் சேர்த்து. ஒன்று வந்து அப்போ போட்டாச்சு, இன்னொன்று வந்து இதுக்காக வச்சுருந்தேன் பர்த்டேக்காக. இந்த டே வந்து எல்லா வருஷமுமே ரொம்ப பிளெஸ்டாகவும் கிரேட்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுவேங்க. ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் அந்தளவுக்கு பர்த்டேலாம் ரொம்ப செலிப்ரேட் பண்ண மாட்டேன். ஆப்வியஸ்லி நியூ ட்ரெஸ் போடுவோம், பட் கேக் கட் பண்ணி அந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம் ரொம்ப. மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பர்த்டேயுமே ஹஸ்பண்ட் வந்து கேக் வாங்கிட்டு வந்துடுவாங்க, வேண்டான்னு சொன்னாலும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு நான் இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியாது. பட் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துருச்சா என்னன்னு தெரியல, கொஞ்சம் அதெல்லாம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அவங்க நமக்காக பண்ணுற ஒரு சில விஷயங்களையும் நம்ம தேங்க் பண்ணி தான் ஆகணும். பட் நேரடியாக அவங்கக்கிட்ட தேங்க்யூ சொன்னால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வீடியோ மூலமாக சொல்லிட்டேங்க. இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் செல்ஃப் ரியலைசேஷன் வருது. காடை கொஞ்சம் முருகரை வந்து எப்போ கும்பிட ஆரம்பித்தோமோ அதுலேருந்து கொஞ்சம் கிராட்டிடியூட் கூடியிருக்கு. குழந்தைங்களையுமே ரொம்ப இப்போலாம் அடிக்கிறதில்ல. முன்னாடிலாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப கோவம் வரும். இப்போ தான் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் பழகிட்டு இருக்கேன். ஹாய் சொல்லுங்க. எங்கே போயிட்டுருக்கோம்? அழகர் கோவில் போயிட்டுருக்கோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு நாங்கள் உங்களை கேப்சர் பண்ணுறோம். அவங்க அப்பா வந்து மதியத்துக்கு சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. ஹோட்டலில் தான் இன்னைக்கு ஒன்றும் காலையில் செய்ய முடியல. நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போவே பார்த்தீங்கன்னா மணி 1 o'clock ஆகிடுச்சு. உங்கள் விஷஸ் எனக்கு தேவை, விஷ் பண்ணிடுங்க. தேங்க்யூ, அட்வான்ஸாக தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இது தாங்க மதுரையில் இருக்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம். ரொம்ப இப்போ தான் ரீசெண்டாக கட்டியிருந்தாங்க. ரொம்ப நாளாக அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், கூட்டிகிட்டு போங்கப்பான்னு. ஒரு நாள் போகலான்னு சொல்லியிருக்காங்க அவங்க அப்பாவும். இதுவும் அழகர் கோவிலுக்கு வந்துட்டோம். அந்த மலை தாங்க இங்கே சிறப்பே. நல்லா எல்லா இடமும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் யாராவது அழகர் கோவில் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில். அங்கே வந்து பெரியாழ்வார் பூங்கான்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கான சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்கங்க இந்த பார்க்கு. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. உள்ளே வந்து கார்டன் வந்து அவ்வளோ நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. யாராவது இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.
இங்கே கொஞ்சம் க்ளீனாக இருக்கவும் வாங்கிட்டு வந்த சாப்பாடை இங்கேயே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பசங்களும் இங்கே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, விளையாண்டுட்டு இருந்தாங்க. பழமுதிர்ச்சோலை நட திறக்கிறதுக்கு மதியம் 3:30 to 4 ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் டைம் இருக்கே அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம், பசங்களும் விளையாட ஆசைப்பட்டாங்க. அதனால் இங்கே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். வாங்க இந்த பார்க்கையும் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். ரொம்ப க்ளீனாகவும் நீட்டாகவும் இருந்தது. இருக்குமா ஒட்டுமா இது இது வந்து நிறைய ஃப்ளவர்ஸ், வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நிறைய பார்த்தோம். செமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல வாட்டரிங்லாம் பண்ணி பிளான்ட்ஸ் அவ்வளோ அழகாக நீட்டாக புது புது பிளான்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. நமக்கு வேறு என்ன வேலை, இந்த இதெல்லாம் வந்து அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். தெரிலங்க, ஊஞ்சலை மட்டும் எங்கே பார்த்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி அதில் உட்காந்து ஊஞ்சல் ஆடுறது பிடிக்கும். ஸோ இன்றைக்கும் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தேன். அதாங்க பார்க்கில் நல்லா ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. டைம் போனதே தெரில. 3 o'clock ஆகிடுச்சு. அப்படியே கோயிலுக்கு வந்துடலான்ட்டு கிளம்பிட்டோம். பழமுதிர்ச்சோலை அப்பனை பார்க்குறதுக்கு வந்தாச்சு. தட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போனோங்க. ஆனால் சரியான கும்பலாக இருந்தது. நம்ம ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்குற மாதிரி இருந்தது. நினைக்காம அவரை நம்ம வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் நினைக்கிறாரு போல் நாங்களும் வரணும்னு சொல்லிட்டு நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டோங்க. நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்பா எல்லாமே சீக்கிரம் சரியாயிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாச்சுங்க. உள்ள சாமியை எந்த கோயிலையுமே எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்கங்க. ஸோ நானுமே எடுக்க மாட்டேன் எந்த வீடியோலையும். அதுக்கப்புறம் கோயில் போயிட்டு நம்ம வந்தாச்சு. அந்த வேளை கேக் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப சிம்பிளான கேக் தான், 1/2 kg தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒரு தடவை விலைக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Saranya. Happy birthday to you. நீங்க அம்மா கொடுங்க. அவ்வளோதாங்க, பர்த்டே வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம்.
இனிமேல் வரப்போகிற வருஷம் கொஞ்சம் பொறுப்பாகவும் அந்த சைல்டிஷ்னஸ்லாம் நிறைய இருக்கும் எனக்கு, அதெல்லாம் குறைக்கணும், ஃபேமிலிக்காக கொஞ்சம் உழைக்கணும், இதெல்லாம் நடக்கணும்னு என்னையும் ப்ளஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.